2 வருடங்களுக்கு பிறகு கல்லூரி படிப்புடன் அவள் விரும்பிய டிசைனிங் பயிற்சியையும் மாயா முடித்திருந்தாள். குறுகிய காலத்தில் மிக சிறந்த ஆடை வடிவமைப்பாளராக உருவாகியிருந்தாள். அடுத்த வருடம் டெல்லியில் நடைபெறவிருக்கும் ஆடை கண்காட்சியில் கலந்து கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்பது அவளது நீண்ட நாள் கனவு. அதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்து கொண்டிருந்தாள். மாயா கஸ்தூரி மாயாவை அழைக்க, வரேன்மா என்று அவள் கீழே சென்றாள். சொல்லுங்க, உன்னோட படிப்பு மத்த கோர்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்கு எப்ப போகலாம்னு முடிவு பண்ணிருக்க? அவர் கனிவாக கேட்க அவளுக்கு உள்ளூர மகிழ்ச்சியாக இருந்தது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதையே செய்யுங்க. நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு அதுல சம்மதம். புன்னகையுடன் பதில் அளித்துவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள். மகளின் மலர்ந்த முகத்தை பார்த்த கஸ்தூரியின் மனமும் பூரித்தது. அவள் எண்ணியவாறு மகளின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கப் போவதை நினைத்து மனம் மகிழ்ந்தார். மாறன் என்ற பெயரை கேட்டாலே அவளுக்குள் எல்லையற்ற மகிழ்ச்சி பெருகிடுவதை அவள் உணர்ந்தாள். அவள் வாழ்வில் இப்படி ஒரு மாற்றம் வரும் என்பதை அவள் ஒருபோதும் நினைத்து பார்த்திருக்கவில்லை. அவனிடம் சண்டையிட்ட நாட்களை எண்ணி பார்த்து அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அதுவும் ஏதோ ஒரு வகையில் அவளுக்குள் மகிழ்ச்சியை விளைவித்ததை அவள் உணர்ந்தாள். அவள் வாழ்வில் அவன் சம்பந்தப்பட்ட அனைத்தும் அவளுக்கு மிகவும் முக்கியமானதாக பட்டது. அந்த மாற்றங்கள் அனைத்தும் அவளுக்கு வியப்பாகவே இருந்தது. இருப்பினும் அந்த உணர்வுகளுக்கு பெயர் என்ன என்று தெரியாமல் இருந்தாள். இதுதான் காதலா என்று மனதில் கேள்வி எழும். அதற்கு அவளுக்கு பதில் தெரியாமல் அதை அவளுக்குள்ளே மறைத்துக் கொள்வாள். அந்த 2 வருடங்களில் அவர்கள் சந்தித்த நாட்கள் சிறியனவே. ஆனாலும் அவை அனைத்தும் அவளுக்கு ஒரு அழகிய பொக்கிஷமாகவே இருந்தன. அவனோடு சண்டையிடுவதை முற்றிலும் நிறுத்திவிட்டாள். அவன் ஏதேனும் சொன்னால் அதில் அர்த்தம் இருக்கும் என்று அவள் உணர்ந்து கொண்டிருந்தாள். இன்று அவள் அம்மா அவன் இல்லம் செல்வதை பற்றி கூறிய போதும் கூட அவளுக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லாமல் அவள் மனம் குழந்தை போல் மகிழ்ச்சியில் குதித்ததை எண்ணி மேலும் ஆச்சரியப்பட்டாள். அந்த சந்தோஷத்துடன் அன்று சுமியை சந்திக்கச் சென்றாள். என்ன மேடம், ரொம்ப குஷியா இருக்கீங்க போல. மாயாவின் சிரித்த முகத்தை பார்த்த சுமிக்கு ஏதோ புரிந்தது. அன்று காலை கஸ்தூரி கூறியதை சுமியிடம் மாயா தெரிவித்தாள். ஓஹோ, அதான் மேடம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? இவங்க தான் ஒரு காலத்துல இந்த கல்யாணம் பிடிக்கல, மாப்பிள்ள பிடிக்கல, என் லைஃப தொலைச்சிட்டேன்னு புலம்பினாங்களா? என்ன ஒரு மாற்றம்! சுமி அவளை கேலி செய்ய அவள் சிரித்தாள். வெக்கமெல்லாம் படுறீங்க. இனி அங்க போய் ஒரே லவ்வர்ஸ் தான். இவ்வளோ நாள் மிஸ் பண்ணதுக்கு அவள் ஏதோ சொல்ல வர மாயா அவள் வாயில் கை வைத்து அவளை தடுத்தாள். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அவரை எனக்கு அப்ப பிடிக்காது, இப்போ நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அதனால இப்ப பிடிக்கும், அவ்வளவுதான். லவ் எல்லாம் இல்ல. அவள் சிரித்துக்கொண்டே பதில் சொல்ல, எப்படிதானோ இதெல்லாம் நாங்க நம்பணும். சரிம்மா, நீ சொன்னதை நான் நம்பிட்டேன். சுமி பவ்யமாக பதிலளித்த விதத்தில் மாயா மேலும் சிரித்தாள். சர்வம் மாறன்மயமா இருந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம், அதான் பிடிக்கும்னு மனசாட்சி இல்லாம சிலர் பேசுறாங்க கடவுளே. அவள் வானத்தை பார்த்து பேசிக்கொண்டிருக்க, சும்மா இரு சுமி. மாயா அவள் தோள்களில் செல்லமாக அடித்தாள். சுமியும் அவளோடு சேர்ந்து சிரித்துவிட்டாள். சரி, சீக்கிரம் உன்னோட லவ்வ சொல்லி லைஃப சந்தோஷமா ஸ்டார்ட் பண்ணு. ஈகோ பார்த்துட்டு லவ் சொல்லாம இருக்காத. சுமி அவளிடம் அறிவுரை போல் சொல்ல, அப்படி எதுவும் இல்லடி. மாயா மீண்டும் அதையே சொன்னாள். ஐயோ, நீ போற போக்க பார்த்தா தமிழ் சீரியல்ல வர மாதிரி கல்யாண கதைய ரொம்ப வருஷம் எடுக்க போற போலையே. ஈஸ்வரா என்று தலையில் கை வைத்து அமர்ந்தாள். இங்க பாரு மாயா, அதெல்லாம் சீரியல்ல தான் பார்க்க நல்லா இருக்கும். ஆனா வாழ்க்கையில அப்படியெல்லாம் இருந்தா அவ்வளோதான். கிடைச்ச நல்ல வாழ்க்கைய நீ நல்லபடியா தொடங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சுமி அவள் எண்ணியதை கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். மாயா அவள் வார்த்தைகளை எண்ணி பார்த்தாள். அவள் கூறிய அனைப்பும் சரியே என்று தோன்றிய பொழுதும் அவனை காதலிக்கிறேனா என்று உள்ளூர கேள்வி எழுந்தது. சரி, நடப்பதை நடக்கும்போது பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணி அந்த எண்ணங்களை கைவிட்டாள். அவள் கைபேசி ஒலிக்க அதை எடுத்து பேசினாள். மாயா, நான் அஜய் பேசுறேன், நல்லா இருக்கியா? மாயா ஆச்சரியமாக அவள் கைபேசியை பார்த்தாள். அவனிடம் பேசலாமா வேண்டாமா என்று ஒரு தரம் யோசித்துவிட்டு, நான் இருக்கிறது உங்களுக்கு இப்போதான் தெரியுமா? இவ்வளோ நாள் எங்க போயிருந்தீங்க மிஸ்டர் அஜய்? அவளுக்கு இருந்த கோபம் அவள் வார்த்தைகளில் வெளிப்பட்டன. மாயா, சாரி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் எல்லாத்தையும் நேர்ல சொல்றேன், மீட் பண்ணலாமா? அவன் சோகமாக கேட்க, உன்கிட்ட பேச எதுவும் இல்ல அஜய். அதான் பேச வேண்டியதெல்லாம் நீயும் அம்மாவும் ஏற்கனவே பேசிட்டீங்களே, இப்போ பேச என்ன இருக்கு? அவள் வார்த்தைகள் கடுமையாக. மாயா, சொல்றத கேள், இது முக்கியமான விஷயம். அதுவும் மீனா சம்பந்தப்பட்டது. அவன் புதிராக பேச, மீனாவா? மீனாவின் பெயர் கேட்டு மாயாவும் ஒரு கணம் எதுவும் பேசாமல் அவன் பேசுவதை கவனித்தாள். ஆமா,
இது ஃபோன்ல பேச முடியாத, நீ நேர்ல வா, நான் எல்லாம் சொல்றேன் ப்ளீஸ். அவன் பாவமாக பேச மாயாவும் அவனை சந்திக்க ஒப்புக்கொண்டாள். எங்க வரணும்? நீ மீனான்னு சொன்னதால தான் நான் உன்னை பார்க்க வரேன். மத்தபடி எப்பவும் உன்னையும் உன் அம்மாவையும் மன்னிக்க எப்பவும் முடியாது, அவள் கோபமாகவே பதிலளித்தாள். சரி மாயா, இன்னைக்கு சாயங்காலம் பார்க்கலாம், உங்க வீட்டுக்கிட்ட இருக்க பார்க்கல, அவன் கூற அவள் ஒப்புக்கொண்டு கைபேசியை அணைத்தாள். வா மாயா, உன்னை வச்சுதான் என்னோட எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றிக்க போறேன். உன் கணவனையும் அப்பாவையும் பழிவாங்க நீதான் என்னோட துருப்புச்சீட்டு, அவன் நமட்டு சிரிப்புடன் மனதில் எண்ணிக்கொண்டான். மீனாவை பத்தி என்ன பேச போறான்? ஏன் இப்படி திடீர்னு கூப்பிட்டு மீனாவை பத்தி பேசணும்னு சொல்றான்? எதுவும் புரியல, அவள் மனதில் எண்ணினாள். இருப்பினும் அவனை சந்திக்க முடிவு செய்திருந்தாள். டே, ரொம்ப பசிக்குது, வாடா சாப்பிடலாம். சங்கர் பசியில் கத்தி கொண்டு இருக்க, ஒரு நிமிஷம்டா வரேன். மாறன் வயலில் வேலை பார்த்து கொண்டு இருந்தான். மனுஷன் உயிரோட விளையாடுறானே இவன், எவ்வளோ நேரமா நான் கத்திட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாத கல் நெஞ்சக்காரன், அவனை மனதுள் திட்டிக் கொண்டிருந்தான். மாறனும் அதற்குள் வந்துவிட்டான். இருவரும் சேர்ந்து மதிய உணவை சாப்பிடத் தொடங்கினர். அம்மா சாப்பாடு எப்பவும் ரொம்ப டேஸ்ட் தாண்டா என்று சுவைத்து சாப்பிட்டான் சங்கர். மாறனோ புன்னகைப்பு விட்டு அவனுடன் சேர்ந்து சாப்பிட்டு முடித்தான். அப்புறம் மாப்ள, தங்கச்சியை எப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வரப்போற? படிப்பு முடிஞ்சுது, நீ இன்னும் அதை பத்தி எதுவும் யோசிச்ச மாதிரி தெரியலையே. சங்கர் அவன் முகம் பார்க்க, அவளுக்கு எப்போ இங்க இருக்க தோணுதோ அப்ப வரட்டுண்டா, பிடிக்காம இங்க வந்து அவ ஏன் கஷ்டப்படணும் சொல்லு. மாறன் அவன் மனதில் தோன்றியதை சொன்னான். ரொம்ப நல்லா இருக்குடா நீ பேசுறது. அந்த பொண்ணுக்கு இங்க வர எப்பவும் பிடிக்கலன்னா அங்கேயே இருன்னு சொல்லி அப்படியே விட்டுருவையா? சங்கர் கோபமாக கேட்டான். ஆமாண்டா, விருப்பமில்லாம அவளை நான் எப்பவும் வற்புறுத்த மாட்டேன், அவளா விருப்பப்பட்டுதான் இங்க வரணும். மாறன் விளக்கமளித்தான். டே, 2 பேரும் சேர்ந்து நீ வாழ்ந்தாதானேடா விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரியும். அந்த பொண்ணு அங்கேயும் இங்கேயும் இருந்துட்டு எப்படிடா முடிவுக்கு வர முடியும்? அம்மா எவ்வளவு வருத்தப்படுறாங்க தெரியுமா? அவங்களுக்காக தானே இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்ட, இப்ப அவங்களையும் ஏன் கஷ்டப்படுத்துற? சொல்றது கேளுடா, அந்த பொண்ணு முன்ன மாதிரி இல்லைன்னு எனக்கு தோணுது. இப்போ 2 பேரும் நல்லா தானே பழகுறீங்க, இப்போ நீ அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுதான் சரியா இருக்கும். நான் சொல்றத கேளு, அவன் கெஞ்சி கேட்டுக்கொண்டான். சரிடா, நான் அவகிட்ட பேசுறேன், போதுமா? இப்ப வா, கொஞ்ச தூரம் அப்படியே காத்தாட நடந்துட்டு வரலாம். மாறன் அழைக்க அவனும் மகிழ்ச்சியாக அவனுடன் நடந்தான். இன்னைக்கு காத்து ரொம்ப நல்லா இருக்கு, இது மதியமா இல்ல ராத்திரியானே தெரியல. சங்கர் இயற்கையை ரசித்துக் கொண்டு நடக்க மாறன் அவனை பார்த்து புன்னகைத்தான். திடீரென அவன் நின்றுவிட, என்னாச்சுடா? சங்கர் புரியாமல் வினவினான். டே, அங்க பாரு, யார் அந்த பொண்ணு? கிணத்துக்கு பக்கத்துல எதுக்கு போயிட்டு இருக்கா? மாறன் கிணற்றை நோக்கி சென்று கொண்டிருந்த பெண்ணை கவனித்து சங்கரிடம் கேட்க, அதெல்லாம் ரொம்ப தீவிரமா யோசிக்காத, அந்த பொண்ணு சும்மா எங்கேயோ போகுது. நீ கிணத்துக்கிட்ட போறான்னு சொல்ற? இல்ல மாப்ள, நிஜமாவே கிணத்துக்கிட்டு தான் போகுது. சங்கர் பேசிக் கொண்டிருக்கும் போதே மாறன் அந்த பெண்ணை தடுக்க சென்று விட்டான். கொஞ்சம் நில்லுமா, அங்க கிணறு இருக்கு, அது ரொம்ப ஆபத்தான கிணறு, விழுந்துற போற. மாறன் அந்த பெண்ணை எச்சரிக்க அந்த பெண்ணும் எதையும் பொருட்படுத்தாமல் முன்னேறி சென்று கொண்டிருந்தாள். மாறனுக்கு புரிந்துவிட்டது. அவன் இன்னும் விரைவாக நடந்து அந்த பெண்ணின் கைகளை பிடித்து தடுத்து நிறுத்தினான். நில்லமா, அவன் குரலில் அந்த பெண் அவனை திரும்பி பார்த்தாள். திரும்பி அவளை பார்த்த மாறன் அதிர்ச்சியின் எல்லையை அடைந்தான். கண்களில் கண்ணீருடன், தலைவிரி கோலமாக, வெளிரிய முகத்துடன் அவன் முன் நின்றிருந்தாள் மீனாட்சி. தான் ஆசையாக காதலித்த பெண்ணை இப்படி ஒரு நிலையில், இவ்வாறொரு சூழலில் மீண்டும் சந்திப்போம் என்று அவன் நினைத்து பார்த்ததில்லை. மீண்டும் ஒரு முறை அவன் முன் நிற்பது அவள்தானா? சொப்பனத்திலும் என்று அவன் பார்க்க, அது அவளேதான். அன்று புதிதாய் பூத்திருந்த மலர் போலிருந்த அவளின் முகம் இன்று கருகிய சருகை போல் வாடியிருப்பதை பார்த்து அவன் இதயம் வலித்தது. இப்பவும் சொல்ற அஜய், நீ மீனாவை பத்தின்னு சொன்னதாலதான் நான் இங்க வந்திருக்கேன், அத பத்தி மட்டும் பேசு. மீனாவை பத்தி என்ன சொல்ல வந்த? மாயா அவனுக்கு முகம் கொடுக்காமல் பேச. என்ன மாயா, நான் யாரோ ஒரு 3வது மனுஷன் மாதிரி பேசுற. நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன். நான் சொல்றத கொஞ்சம் நிதானமா கேளு. அவன் பொறுமையாக பதிலளித்தான். என்ன என்பது போல அவனை பார்த்தாள் மாயா. மீனா ஒருத்தனை லவ் பண்றா, அது உனக்கு தெரியுமா? அவன் சுற்றி வளைக்காமல் விஷயத்திற்கு வர மாயா அவனை அதிர்ச்சியாக பார்த்தாள். இவனுக்கு எப்படி இது தெரிஞ்சது என்று மனதுள் எண்ணினாள். பதில் சொல்ல மாயா, இது உனக்கு தெரியுமா? அவன் அவளை மீண்டும் ஒருமுறை கேட்க, எனக்கு மீனா சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் தெரியும். இதை தெரிஞ்சுக்கிட்டு
அதை வச்சு என்னை பயப்படுத்தலாம், மீனாவை பத்தியும் தப்பா பேசலான்னு நினைச்சிட்டு இருந்தா இதோட இந்த பேச்சை நிறுத்திட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிரு. என்னோட தங்கச்சி பத்தி நீ எதுவும் சொல்ல வேண்டாம். அவள் அவன் முகத்தில் அரைந்தாற்போல் பேச அவனுக்கு உள்ளூர கோபம் அதிகரித்தது. இருப்பினும் அதை கட்டுப்படுத்திக் கொண்டு அவளிடம் மீண்டும் பேசத் தொடங்கினான். நான் சொல்ல வரத முழுசா கேட்காம நீயே எதுவும் முடிவு பண்ணிட்டு பேசாத மாயா. அவ காதலிக்கிறான்னு உனக்கு தெரியும். ஆனா அவ யார காதலிக்கிறா? அந்த பையன் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியுமா? அவன் அவள் முகத்தை நேராக பார்த்து கேட்டான். மாயா எதுவும் பேசாமல் அவன் முகத்தை கேள்விகளுடன் பார்த்தாள். அவன் பேரு சிவா, ரொம்ப பெரிய பணக்காரன். கேள்விப்பட்டிருப்பியே, சிவா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட ஓனர் தான் இவ காதலிக்கிற சிவா. அவன் சிவாவின் விவரம் சொல்ல மாயாவின் விழிகள் விரிந்தன. சிவா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எம்டியா? அவரை எப்படி மீனாவுக்கு தெரியும்? அது சரி, இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? அவள் மேலும் குழப்பத்துடன் வினவ. அது மட்டும் இல்ல மாயா, இன்னும் நிறைய விஷயம் தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சா நீ எப்படி எடுத்துப்பேன்னு தான் தெரியல. நம்ம மீனா ரொம்ப தங்கமான பொண்ணு. ஆனா அந்த சிவா ஒரு தரம் கெட்டவன். அவனுக்கு பொண்ணுங்கள் வாழ்க்கையில விளையாடுறது ஒரு பொழுதுபோக்கு. இதுவரை நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கையே கெடுத்திருக்கான். நல்ல வேளையா மீனாவுக்கு அவனால எந்த பாதிப்பும் வரல. அதுக்குள்ள ஆண்டவன் அவளை காப்பாத்திட்டான். அவன் பேசியது எதுவும் மாயாவிற்கு புரியவில்லை. என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் விளப்பமா சொல்றியா? எனக்கு நீ சொல்றது எதுவும் புரியல. அவள் பதட்டமாக அவனை பார்த்தாள். மீனாவை எங்கேயோ பார்த்தவன் மீனாவை அடையணும்னு நினைச்சிருக்கான். அதுக்கேத்த மாதிரி திட்டம் போட்டு மீனாவை சந்திச்சிருக்கான். மீனா கிட்ட ரொம்ப நல்லவன் மாதிரி பேசி அவளை மயக்கியிருக்கான். மீனாவும் ஒரு கட்டத்துல அவனை காதலிச்சிருக்கான். நல்ல வேளையா அத அவன்கிட்ட அவ சொல்லல. அவனும் ரொம்ப நாள் அவளை பின்தொடர்ந்து ஏதேதோ செஞ்சு பார்த்திருக்கான். ஆனா அவன் இவன்கிட்ட இருந்து விலகி போயிட்டாளாம். அப்புறம்தான் உனக்கு கல்யாணமாச்சு. மீனாவும் அவனை சந்திக்காம இருந்திருக்கா. ஆனா அவன் அவளை பின்தொடர்ந்து நம்ம ஊருக்கே வந்திருக்கான். அவகிட்ட அவன் மேல சிம்பத்தி வர மாதிரி பேசி அவளை ஏமாத்திருக்கான். நம்ம மீனா ஒரு குழந்தை, பாவம், அவளும் அவனை நம்பியிருக்கா. ஆனாலும் அவன்கிட்ட அதிகமா அவ பழகல. அவனும் இன்னும் கொஞ்ச நாள் பார்த்துட்டு மீனாவை அவன் வலையில விழ வைக்க முடியாதுன்னு தெரிஞ்சு வேற பொண்ணை தேடி போயிட்டான். ஆனா இது எதுவும் தெரியாத நம்ம மீனும் அவ படிப்பு முடிஞ்சு அவனை மறுபடி பார்க்க போயிருக்கா. அவ காதலையும் சொல்லியிருக்கா. ஆனா அவனுக்கு தான் இப்போ வேற பொண்ணு கிடைச்சிருக்கே. இவளால அந்த பொண்ணை இழக்க முடியாதுல்ல. அதனால் மீனாவை காதலிக்கலன்னு சொல்லி அவ மனச காயப்படுத்தி அனுப்பிட்டான். இப்போ ஏன் இதை உன்கிட்ட சொல்றனா? மீனா பாவம், ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கான். அவ எந்த தப்பான முடிவும் எடுத்துடக்கூடாதுன்னு தான் நான் நீ என்ன அவ்ளோ திட்டியும் உன்கிட்ட இப்படி பொறுமையா பேசிட்டு இருக்கேன். அவன் வராத கண்ணீரை கஷ்டப்பட்டு வர வைத்து கொண்டு கூற மாயா அதிர்ச்சியின் எல்லையை அடைந்திருந்தாள். அவன் வார்த்தைகளை கேட்டு அவள் மனம் பதறியது. அவள் தங்கைக்கு இப்படி ஒரு நிலையா என்று எண்ணி அவள் உள்ளம் வெம்பியது. கண்களில் கண்ணீரும் பெருகியது. மாயா, இதுல நம்ம மீனா தப்பு எதுவும் இல்ல. நீதான் இப்போ மீனா கூட இருந்து அவளை நல்லபடியா பாத்துக்கானோ. மத்த எதையும் யோசிக்காம மீனாவை பத்திரமா பாத்துக்கோ. இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம். அஜய் ஆறுதலாக கூற, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அஜய்? அவள் வியப்பாக வினவினாள். இந்த சமயத்துல இத நான் சொல்றது சரியான எனக்கு தெரியல மாயா. ஆனா கண்டிப்பா இதைவிட வேற சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காது. நான் மீனாவை உயிருக்குயிரா நேசிக்கிறேன். அவன் மேலும் ஒரு குண்டை தூக்கி போட மாயா அதிர்ச்சியில் வாயடைத்து போனாள். என்ன சொல்ற? அவள் குரல் தழுதழுத்தது. ஆமா மாயா, என்னோட சின்ன வயசுல மீனாவை நான் காதலிக்கிறேன். அப்போ அது என்ன உணர்வுன்னு எனக்கு புரியல. ஆனா நாளடைவுல அவளை காதலிக்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அவகிட்ட என் காதலை சொல்ல நிறையா தடவை முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனா அவ என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசினதில்ல. அப்புறம் உன் அப்பா கூடவும் எனக்கு நிறையா வாத்துவாதம் வரும். அது எல்லாம் சேர்த்து என்னோட காதலை சொல்ல விடாம தடுத்துருச்சு. நானும் அவளை மறந்துடலாம்னு நினைச்சேன். ஆனா அவளை மறக்க முயற்சி பண்ணி என்னோட கோபத்தையும் பிடிவாதத்தையும் தான் நான் இழந்தேனே தவிர அவளை ஒரு நாளும் மறக்க முடியல. அவளுக்காக தான் இங்க வந்தேன். இங்க வந்து அவளை எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு எப்பவும் இங்க தான் வெயிட் பண்ணுவேன். அப்படி ஒரு நாள் தான் அந்த சிவா கிட்ட அவ பேசுறத பார்த்தேன். அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் உதவியோடும் அவங்களுக்குள்ள நடந்ததை தெரிஞ்சுக்கிட்டேன். அவ மனசுல சிவா இருக்கான்னு தெரிஞ்சு நான் அப்பவே அவ வாழ்க்கைய விட்டு விலகி போயிடலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த சிவா பத்தி உண்மை தெரிஞ்சதும் மீனாவை எப்படியாவது அவன்கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு தான் நான் இங்கேயே இருந்தேன். இப்போ உன்கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு மீனாவை நல்லா பாத்துக்கோ மாயா. அவ மனசு வேதனையில இருக்கா. அவன் கண்ணீருடன் கூறியதை பார்த்த அவள் கண்களும் கலங்கியது. ரொம்ப தேங்க்ஸ் அஜய். இது தெரியாம நான் ஏதேதோ பேசிட்டேன். நீ அதை எதையும் மனசுல வச்சுக்காதே.
அதுக்காக என்ன மன்னிச்சிடு. அவள் கண்ணீருடன் கேட்க அவனுக்கு உள்ளூர மகிழ்ச்சி பெருகியது. பரவாயில்ல மாயா, நீ ஒரு குழந்தை மாதிரி. நீ பேசுறதையெல்லாம் நான் மனசுல எப்பவும் வச்சுக்க மாட்டேன். என்ன திட்ட உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இப்போ நீ போய் மீனாவை பாரு, அதுதான் ரொம்ப முக்கியம். அவன் அலட்டிக் கொள்ளாமல் கூற மாயா அவனிடம் விடை பெற்று விரைவாக அவள் இல்லத்தை அடைந்தாள். மீனாவை தேடி அவள் அறைக்கு சென்றாள். அங்கே மீனாவின் நிலை கண்டு அவள் மனம் துடித்தது. அவள் அருகில் சென்று அவளை தன் தோளோடு அணைத்து கொண்டாள். மீனாவும் மனம் விட்டு அழுதுவிட்டாள். மீனா, எதை நினைச்சும் கவலைப்படாதே. உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம். நீ சந்தோஷமா இருக்கணும்டா என்று கூறி அவள் கண்ணீரை துடைத்தாள். அக்கா, உனக்கு எப்படி தெரியும்? மீனா விசும்பிக் கொண்டே கேட்க, எனக்கு தெரியும் மீனா, நீ அதை பத்தி நினைக்காதேமா. உன்னோட தப்பு இதுல எதுவும் இல்ல, நீ அழாத. அவள் அவளை தேற்றினாள். மீனா அவள் மடியில் படுத்து அவள் மன அழுத்தத்தை குறைத்து கொண்டாள். மீனாட்சி, அவன் அதிர்ச்சியாக அவளை பார்க்க அவள் கதறி அழுதாள். என்னை மன்னிச்சிடுங்க மாமா என்று அவள் கை கூப்பி அவன் முகம் பார்த்தாள். அவன் வாய் அடைத்து போய் நின்றிருந்தான். நீயா? உனக்கெல்லாம் இந்த நிலைமைதான் வரும்னு எனக்கு அப்போய் தெரியும். மாப்பிள்ளைகிட்ட என்னடா பேசிட்டு இருக்க? வாடா போலாம். போமா, கிணறு அங்கதான் இருக்கு. சங்கர் பேசிக் கொண்டிருக்கும் போதே, பூது நிறுத்து சங்கர். ஏற்கனவே மனதளவுல ரொம்ப காயப்பட்டிருக்கவங்கள மேலும் வார்த்தைகளால ஏன் காயப்படுத்துற? இந்த இடத்தை விட்டு போ. மாறன் கடுமையாக பேச சங்கர் கோபமாக அந்த இடத்தை விட்டு சென்றான். மீனாட்சி, என்ன வேணும்னாலும் நடந்திருக்கலாம். அதுக்காக நீ இப்போ எடுத்திருக்க முடிவு ரொம்ப தப்பு. எந்த பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வாகாது. தயவு செஞ்சு இந்த முடிவை கைவிட்டுட்டு பொறுமையா யோசிச்சு முடிவு பண்ணு. அவன் அவளுக்கு அறிவுறுத்தினான். நான் தான் என்னோட வாழ்க்கையை தொலைச்சிட்டேனே மாமா, இதுக்கப்புறம் நான் எதுக்கு வாழணும்? அவள் கண்ணீர் மேலும் பெருகியது. என்ன நடந்துச்சு? அவன் குழப்பமாக அவளை பார்த்தான். அவள் வாழ்வில் நடந்த அனைத்தையும் அவள் அவனுக்கு விளக்க அவன் வாய் அடைத்து போய் நின்றான். அவள் வாழ்வில் இப்படி ஒரு சோகம் இருக்கும் என்று அவன் ஒருபோதும் எதிர்பார்த்திருக்கவில்லை. என்னோட வாழ்க்கை அப்போவே முடிஞ்சு போயிருச்சு மாமா. என்னை பெத்த அம்மா அப்பாவை ஒரு தடவை பார்க்கணுன்னு தான் இங்க வந்தேன். இங்க அவங்க நிலைய பார்த்துதான் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டேன். ஆனா அவங்க இப்பவும் என் மேல கோபமாதான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் மாமா. இதுக்கு மேலேயும் உயிரோட இருந்து அவங்களையும் கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பம் இல்ல. நான் உங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு தான் இந்த தண்டனைன்னு என்னோட அப்பா சொன்னாரு. நானும் அப்படிதான் இதை நினைக்கிறேன் மாமா. உங்களுக்கு நான் செஞ்சது யாராலையும் மன்னிக்க முடியாத துரோகம் மாமா. அவள் கதறி அழுதாள். இங்க பாரு மீனாட்சி, இங்க யாரும் நல்லவங்க இல்ல. எல்லாரும் அவங்கவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு தப்பு பண்ணனவங்க தான். நீ இருந்த சூழல்ல அப்படி ஒரு முடிவு எடுத்துட்ட. அதுல உன்னை தப்பு சொல்லவும் எதுவும் இல்ல. ஆனா இப்போ நீ எடுக்கிற முடிவு தான் ரொம்ப தப்பானது மீனாட்சி. கடவுள் உனக்கு கொடுத்த வாழ்க்கையை முடிச்சுக்கிற முடிவு ரொம்ப தப்பானது மீனாட்சி. நீ அதை செய்யக்கூடாது. இப்போ நீதான் உன்னோட அம்மா அப்பாவை பாத்துக்கணும். கண்டிப்பா உன்னோட வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கு. நீங்க இந்த ஊர்ல இருக்க வேண்டாம், பக்கத்து ஊருக்கு போய் இருங்க. என்னால முடிஞ்ச உதவிய நான் செய்யறேன். இத பத்தி வேற யாருக்கும் நான் சொல்ல மாட்டேன். நீ எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல உங்க வாழ்க்கையை தொடங்குங்க. எந்த அம்மா அப்பாவும் பொண்ணு இறந்து போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அவன் அவளுக்கு எடுத்து கூற அவள் அவனை நன்றியுடன் பார்த்தாள். மீனா தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தாள். மாயா அவள் கூந்தலை மென்மையாக கோதி அவளை சமாதானம் செய்ய முற்பட்டாள். ஆனால் மீனாவோ அவள் வாழ்வில் நடந்தவற்றை எண்ணி மனம் வெம்பி அழுது கொண்டே இருந்தாள். மீனு, இந்தா தண்ணி குடி. இப்படி அழுதா உடம்பு என்னாகும்? தலைவலி வரும். முதல் இந்த தண்ணிய குடி. என்னாச்சு சொல்லு. என்கிட்ட சொன்னா உனக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். மாயா ஆதரவாக அவள் முகம் பற்றி கேட்க மீனாவுக்கும் அதுதான் சரி என்று தோன்றியது. ஒரு பெருமூச்சுடன் மாயா கொடுத்த தண்ணீரை குடித்துவிட்டு மாயாவை பார்த்தாள். என்னாச்சுடா? மாயா அவள் தலை கோதி கேட்க, நான் சொல்லியிருக்கேன்ல, நான் ஒருத்தரை காதலிக்கிறேன்னு. அவரு பேர் சிவா. மீனா மாயாவின் முகம் பார்க்க மாயா மேலும் சொல் என்பது போல் அவளை பார்த்தாள். நான் என்னோட படிப்பு முடிகிற வரைக்கும் அவர்கிட்ட பேச வேண்டாம்னு இருந்தேன். அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் அமைதியா இருக்காருன்னு இவ்வளோ நாள் நினைச்சிட்டு இருந்தேன். நேத்து ஆசையா அவரை பார்க்க போனேன். முந்தைய நாள். ஹலோ சிவா, எப்படி இருக்கீங்க? மீனா உற்சாகமாக கேட்க, நல்லா இருக்கேன். நீங்க? அவன் அவ்வாறு கேட்பான் என்று அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. நான் மீனா பேசுறேன். அவள் குரல் தழுடழுத்தது. ஓ மீனா, சாரி மீனா, நிறைய ஃபோன் நம்பர் மிஸ் ஆயிருச்சு. எப்படி இருக்கீங்க? அவன் இயல்பாக பேச ஆரம்பித்தான். அவளும் அவனிடம் நீண்ட நாட்களுக்கு பின் பேசும் மகிழ்ச்சியில் அதை எதையும் பொருட்படுத்தவில்லை. சரி, உங்ககிட்ட பேசணும், மீட் பண்ணலாமா? அவள் ஆர்வமாக கேட்க அவன் சிறிது நேரம் யோசித்து இறுதியில் ஒப்புக்கொண்டான். மீனா நீண்ட நாட்களுக்கு பின் அவனை சந்திக்கும் மகிழ்ச்சியில் அவனை பார்க்க உற்சாகமாக கிளம்பிச் சென்றாள். அவனும் சொன்ன நேரத்தில் வந்து சேர அவள் மகிழ்ச்சியாக அவன் முகம் பார்த்தாள்.
ஹே மீனா, நல்லா இருக்கியா? ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து. அவன் மிகவும் யதார்த்தமாகவே பேசினான். மீனாவிற்கு அது மிகவும் புதிதாக இருந்தது. அவன் அவளிடம் ஒவ்வொரு முறை பேசும்போதும் அவனுடைய பேச்சில் காதல் மறைந்திருப்பதை அவள் உணர்ந்திருக்கிறாள். ஆனால் இன்று அவன் யாரோ ஒரு மூன்றாவது மனிதன் போல் பேசுவதை அவள் மனம் உணர்ந்தது. மீனா, அவன் அவளை அழைப்பதை உணர்ந்து அவனை நிமிர்ந்து பார்த்தாள். உன்னை பார்க்க வந்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. அவன் சிறு புன்னகையுடன் அவள் முகத்தை பார்த்தான். என்ன என்பது போல் மீனா அவனை பார்க்க, எனக்கு திருமணம் நிச்சயமாயிருக்கு. நீ கண்டிப்பா என்னோட கல்யாணத்துக்கு வரணும். அவன் புன்னகையுடன் கூறி முடித்தான். இடியாய் வந்த அவன் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவள் அசைவற்று நின்றிருந்தாள். மீனா, என்னாச்சு? அணை கடந்த வெள்ளமாய் பெருக்கெடுத்த அவளின் கண்ணீரை பார்த்தவன் ஒரு கணம் துடித்து போனான். என்ன சொன்னீங்க? அவள் குரலே எழும்பாத சிறு விம்மலுடன் வினவ, மீனா, நான் எதுவும் தவறாக சொல்லலையே. என்னோட நிச்சயதார்த்தத்துக்கு உன்னை அழைச்சேன், அவ்வளோதானே. அதற்கு ஏன் இவ்வளோ பதட்டப்படுற? அவன் சாதாரணமாக கேட்டான். 2 வருஷம் பார்க்காமல் பேசாமல் இருந்தா மனசுல வந்த காதல் கூட மறந்து போய்விடுமா சிவா? அவள் அழுகை குரலுடன் இணைந்து விம்மலாக வந்தது. என்ன காதலா? இப்படி அழுவதை நிறுத்து. இது பப்ளிக் பிளேஸ். பாரு, எல்லாரும் நம்மளதான் பார்த்துட்டு இருக்காங்க. என்னதான் தப்பா நினைப்பாங்க? தயவு செஞ்சு அழுகிறது நிறுத்து. அவன் குரலில் கடுமை தெரிய அவள் பேச்சற்று நின்றாள். என்ன மீனா, காதல் அது இதுன்னு பேசுற? இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குன்னு உன்கிட்ட நான் சொல்லியிருக்கேனா? நீயா இப்படி ஒரு முடிவெடுத்து விட்டு இப்படி பேசுற? நீ சின்ன பொண்ணு, உனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. மனசுல வர சின்ன சின்ன ஆசைய நீ காதல்னு தப்பா புரிஞ்சிருக்க. எனக்கு ஒரு நாளும் இப்படி ஒரு எண்ணம் வந்தது கிடையாது. நீயும் மனசை போட்டு குழப்பிக்காத. நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். அவன் பேசி முடிக்கும் வரை அவன் முகத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். தான் ஆசையாக காதலித்தவனா இவ்வாறு பேசுகிறானா என்று அவள் மனம் துடித்தது. சிவா, எனக்கு தெரியும் உங்களோட மனசு பத்தி. ஆனால் இப்போ நீங்க அதையெல்லாம் மறைக்கிறீங்க. எந்த காரணத்துக்காக இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. அவள் கண்கள் அவனை கெஞ்சி கேட்டுக்கொண்டது. போதும் மீனா, நானும் ஏதோ சின்ன பொண்ணு புரியாம பேசுறான்னு பொறுமையா பேசுனா நீ எதையும் புரிஞ்சுக்காம மேலும் மேலும் பேசிக்கிட்டே போற. இப்போ சொல்றேன் கேட்டுக்கோ. எனக்கு உன் மேல எந்த காதலும் இல்ல. எப்பவும் உன் மேல காதல் வந்ததில்ல, இனிமேலும் வராது. எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. கண்டிப்பா நீயும் கல்யாணத்துக்கு வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதான் உன்னை கல்யாணத்துக்கு அழைக்கலாம்னு வந்தேன். நீ இப்படி பேசுவேன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இங்க வந்திருக்க மாட்டேன். கோபமாக சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து வேகமாக சென்று விட்டான். அவள் கண்களையும் செவிகளையும் அவளாலே நம்ப முடியாமல் அவன் சென்ற திசையையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் மீனா. தான் சிறுக சிறுக ஆசையாக சேர்த்து வைத்திருந்த காதல் சுக்கு நூறாக உடையும் பொழுது ஏற்படும் வலி உயிர் போக்கும் வலியை விட மிகவும் கொடுமையானது. அவ்வாறான வலியையே மீனா அந்த சமயம் உணர்ந்தாள். மீனா சொல்லி முடிக்கும் பொழுது மாயாவின் கண்களிலும் அதே அளவு கண்ணீரை கண்டாள். மாயா அவளை தன்னோடு அணைத்து கொண்டு அவளை சமாதானம் செய்ய முற்பட்டாள். அக்கா, இந்த விஷயம் மாமாவுக்கு தெரிய வேண்டாம். அவரு பாவம், இது தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவார். மீனா கண்ணீருடன் கேட்க, உன் மாமாக்கு இது தெரியுமா? மாயா ஆச்சரியமாக வினவினாள். தெரியும்கா, அவருதான் இந்த விஷயத்துல எனக்கு அறிவுரை சொன்னாரு. அதனாலதான் நான் எந்த ஒரு இடையூறுமே இல்லாமல் என்னோட படிப்பை நல்லபடியா படிச்சு முடிச்சேன். மாமாதான் எனக்கு அன்னைக்கு ஒரு நல்ல அறிவுரை சொன்னாரு. அதான் நான் என்னோட படிப்புல மட்டும் கவனம் செலுத்தினேன். இப்போ எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். அவள் மேலும் பேச முடியாமல் அழுதாள். அவளை பார்த்து மாயாவின் மனம் வலித்தது. மாறன் மீது அவளுக்கு இருந்த மதிப்பு மேலும் பல மடங்கு உயர்ந்தது. ஆனால் அதே சமயம் அவள் தங்கையின் இந்த நிலைக்கு காரணமானவன் மீது எல்லையற்ற கோபமும் உண்டானது. அக்கா, நான் ஒரு பெரிய கம்பெனில பிளேஸ் ஆயிருக்கேன். இன்னைக்குதான் அழைப்பு வந்துச்சு. நான் அங்க வேலைக்கு போகலாம்னு இருக்கேன். நீ வீட்ல பேசு. எனக்கு இது எல்லாவற்றிலிருந்து வெளியே வர இந்த மாதிரி ஒரு மாற்றம் தேவை. இந்த ஊர்லயும் இருக்க முடியாது. நான் வீட்டை விட்டு கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கேன். அதுதான் எனக்குள்ள மாற்றத்தை உருவாக்கும். ப்ளீஸ், அம்மா அப்பா கிட்ட பேசி சம்மதம் வாங்கித்தா. அவள் கண்ணீருடன் கேட்டதை பார்த்து அவள் மனம் துடித்தது போனாள். நீ ஏம்மா எல்லாரையும் விட்டுட்டு தனியா போய் கஷ்டப்படணும்? யாரோ செஞ்ச தப்புக்கு நீயே தண்டனை அனுபவிக்கணும் குட்டிமா. மாயா அவள் கரம் பற்றி கேட்டாள். இல்ல அக்கா, எல்லாரும் தெளிவாதான் இருந்திருக்காங்க. நான் தான் எதையும் புரிஞ்சுக்கல. என்னோட தப்புதான். அதை நான் தான் சரி செஞ்சுக்கணும். ப்ளீஸ் அக்கா, நானும் என்னோட வாழ்க்கையில ஏதாவது சதிக்கணும். நீ அம்மா அப்பா கிட்ட பேசு. மீனா கெஞ்சலாக கேட்க மாயாவால் மறுக்க முடியவில்லை. ஹலோ மாயா. மாறனின் குரல் கேட்டதும் அவள் மனதில் அடக்கி வைத்திருந்த அழுகை அவளையும் மீறி வெளியில் வந்தது. அவள் பதில் எதுவும் பேசாமல் அழ ஆரம்பித்தாள். மாயா, என்னாச்சுமா? மாறன் பதாற்றமானான். அவள் அவளை சமாதானம் செய்து கொண்டு, ஒண்ணுமில்ல மாமா,
மீனா படிப்பு முடிஞ்சு வேலைக்கு போகணும்னு சொன்னா. அதான் அவளை பிரிய போவதை நினைச்சு அழுக வந்துருச்சு. அவள் கண்களை துடைத்து கொண்டு அவனுக்கு பதிலளித்தாள். மீனாக்கு வேலை கிடைச்சிருக்கா? இதுக்கு ஏன் நீ அழுவுற? இதை நினைச்சு சந்தோஷம்தான் படணும். நம்ம குட்டிமா பெரிய கம்பெனில வேலை செய்ய போறா. அது நமக்கு பெருமை. நீ கவலைப்படாம அவளுக்கு தைரியம் தானே கொடு. அவன் மென்மையாக கூற அவள் ஒப்புக்கொண்டாள். அடுத்த வாரம் அவ கிளம்புறா. அவளை வழியனுப்ப நீங்க எங்க வந்தா நல்லா இருக்கும். அப்புறம் நானும் உங்க கூட கிளம்பி ஊருக்கு வந்துடுறேன். அவள் கோர்வையாக ஊருக்கு வரப்போவதையும் கூறிவிட மாறன் ஆச்சரியமடைந்தான். சரிம்மா, நான் வந்துடுறேன். அவன் மேலும் சிறிது நேரம் பேசிவிட்டு அலைபேசியே வைத்துவிட்டான். அவனிடம் பேசிய பிறகே அவளுக்கும் ஆறுதலாக இருந்தது. அந்த சமயம் அவன் அவள் வாழ்வில் எவ்வளவு முக்கியத்துவமுடையவன் என்பதை அவள் உணர்ந்து கொண்டாள். அவள் மனம் சந்தோஷப்பட்டாலும் எல்லையற்ற சோகத்தில் இருந்தாலும் அவனையே முதலில் தேடியது, அவனிடம் அதை பகிர்ந்து கொள்ளவே எண்ணியது. இந்த 2 வருடங்களில் அவன் மீது எல்லையற்ற அன்பு அவள் மனதில் உருவாகியிருப்பதை அவள் தெரிவாக உணர்ந்திருந்தாள். அவன் முகத்தை மனதில் நிறுத்திக் கொண்டு அவன் வார்த்தைகளை மனதில் மீண்டும் எண்ணியவாறு அன்றிரவு கண்ணையர்ந்தாள். நான் என்னோட முதல் திட்டத்துல ஜெயித்து விட்டேன். மாயா என்ன முழுசா நம்பிட்டா. ஆனா இந்த திட்டத்துல நான் எந்த ஒரு கைமாறம் செய்யாமல் எனக்கு உதவி செஞ்சது சிவாதான். அவன் காதலை எனக்கு விட்டு கொடுத்துட்டான். அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா அவன்தான் எனக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்கான். நன்றி சிவா. இதோ உன் முகத்தை பார்த்து சொல்றதுக்கு கூட எனக்கு கொடுத்து வைக்கல. சரி, நீ எங்க இருந்தாலும் நல்லாரு. மனதில் இவ்வாறு எண்ணி ஒரு அரக்கனை போல் சிரித்தான் அஜய். இப்பதானே எல்லாம் தொடங்கியிருக்கு. இனி இருக்கு உங்களுக்கு. அந்த மாறன், அவனை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுற உன்னோட அப்பா, 2 பேரையும் கதிகலங்க வைக்கிறேன். மாயா, நீதான் இதுல என்னோட பார்ட்னர். எப்படி சின்ன வயசுல இருந்து என்னோட கோபத்தை உன்மூலமா தீர்த்துக்கிட்டேனோ அதே மாதிரி வருங்காலத்திலையும் உன்னை வச்சுதான் என்னோட கோபங்களை தீர்த்துக்க போறேன். கண்களில் வெறுப்புடன் காற்றில் கொண்டிருந்தான் அந்த அரக்கன். அவன் வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தான். அப்பா, நான் என்னோட முதல் திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றிவிட்டேன். அவங்க அழுகிறத துடிக்கிறத நீங்க கண்டிப்பா உங்க கண்குளிர பாப்பீங்க. பட்ட எல்லா அவமானமும் அவங்களும் படுவாங்க. அதுதான் உங்க பையனா நான் உங்களுக்கு செய்யற கடமை. அதை வெற்றிகரமா செஞ்சு முடிப்பேன். முழு அரக்கனாகவே மாறியிருந்தான் அந்த அஜய். ஹலோ மாயா, மீனா கிட்ட பேசிட்டியா? இப்போ அவ சமாதானமாகிட்டாளா? அஜய் போலி பாசத்துடன் வினவ. இப்போ நல்லா இருக்கா அஜய்? ரொம்ப தேங்க்ஸ். நீதான் சரியான நேரத்துல இதை பத்தி எனக்கு சொன்ன. இல்லாட்டி இது எனக்கு தெரியாமல் போயிருக்கும். மாயா நன்றி கூற அவன் தந்திரமாக நகைத்தான். அவ சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம் மாயா. அதுக்கு எதுக்கு நீ நன்றி சொல்ற? பரவாயில்ல அஜய். சரி, அடுத்து என்ன செய்ய போறா? அவளுக்கு வேலை கிடைச்சிருக்கு, அதை செய்ய போறா. அதுக்காக டெல்லி போக போறா. மாயா அவன் எதிர்பாரா. விஷயத்த சொல்ல அவன் திகைத்து நின்றான். டெல்லியா? அங்க அவளை ஏன் தனியா அனுப்புறீங்க? அங்க ஏதாவது பிரச்சனைனா அவ யார்கிட்ட சொல்லுவா? அவன் பதட்டமானான். எந்த பிரச்சனையும் இல்ல அஜய். அவ இங்க இருந்தாதான் ரொம்ப கஷ்டப்படுவா. அதனால அவளுக்கு இந்த மாற்றம் தேவைதான். அப்போதான் நடந்ததிலிருந்து அவ வெளியே வர முடியும். மாயா யதார்த்தமாக பதிலளித்தாள். சரி மாயா, அவளை கவனமா இருக்க சொல்லுங்க. அவன் பற்களை கடித்து கொண்டான். சரி அஜய், வேறென்ன? நீ அடுத்து என்ன பண்ண போற மாயா? நீயும் டெல்லி போகணும்னு சொன்னியே, அதே எப்போ? அவன் வினவ. அது அடுத்த வருடம்தான் அஜய். நான் நாளைக்கு மீனாவை வழி அனுப்பிவிட்டு மாறன் மாமா கூட ஊருக்கு போக போறேன். அவளுக்குள் மகிழ்ச்சியாக உணர்ந்தாள். அது அவனுக்கு மேலும் அதிர்ச்சியாக இருந்தது. ஊருக்கு போக போறியா? அவன் ஆச்சரியமாக கேட்க, ஆமா அஜய், படிப்புதான் முடிஞ்சதில்ல. இனி என்னோட வீட்டுக்கு போய்தானே ஆகணும். அவள் யதார்த்தமாகவே பேசினாள். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ டெல்லியில நடக்கிற ஃபேஷன் டிசைனிங் ஷோல கலந்துகிட்டு ஜெயிக்கணும்னு கனவு கண்டு கொண்டிருந்த. இப்போ அந்த கிராமத்துக்கு போய் இந்த 1 வருஷம் எப்படி உன்னோட லட்சியத்தை அடைய முயற்சி செய்வ? 1 வருஷம் நீ ஒரு நல்ல டிசைனரா இருந்தாதானே நீ அடுத்த வருஷம் கலந்துக்க முடியும். அந்த பட்டிக்காட்டுல போய் என்ன பண்ண போற? அவன் நக்கலாக கேட்க மாயாவிற்கு கோபம் வந்துவிட்டது. அஜய், நீ மாறவே மாட்டியா? லட்சியத்துல ஜெயிக்கிறதுக்கு ஊர் முக்கியமில்ல. என்னோட லட்சியத்துல எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியும். அது எங்க இருந்தாலும் நடக்கும். நீ கவலைப்பட வேண்டாம். அவள் எரிச்சலாக கூறிவிட்டு அலைபேசியை அணைத்து விட்டாள். இந்த அஜய் எப்பவும் மாறமாட்டான். அவள் மனதில் அவனை திட்டிவிட்டு மீனாவிற்கு உதவி செய்ய அவள் அறைக்கு சென்றாள். மீனா, எல்லாம் எடுத்து வச்சிட்டதானே? எதுவும் மறந்து விடவில்லையே? மாயா மென்மையாக கேட்க, எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் மாயா. அவள் புன்னகைத்தாள். பத்திரமா இரு மீனா. லீவ் கிடைக்கிற போது இங்க கண்டிப்பா வந்துடணும். எல்லாரும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவோம் மீனு. மாயா கண்ணீருடன் அவள் முகம் பார்த்தாள். மீனாவுக்கும் கண்ணீர் வந்தது. அக்கா, யாரோ ஒருத்தருக்காக உங்க எல்லாரையும் நான் கஷ்டப்படுத்துறேனா? அவள் கண்ணீருடன் கேட்க, இல்ல மீனு, நீ யாரோ ஒருத்தருக்காக வீட்டை விட்டு போகிறோன்னு நினைக்காத. நீ உன்னோட வாழ்க்கையில உயர்றதுக்காக. அதை எப்பவும் மறந்துடாத. மாயா அவள் கரம் பற்றி ஆறுதலாக பேசினாள். ஆமா அக்கா,
மீனா சிறு புன்னகை செய்தாள். அக்கா, எனக்கு ஒரே ஒரு ஆசைதான். நீயும் மாமாவும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அதுதான் இப்ப ரொம்ப முக்கியம். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு தெரிஞ்சா எனக்கு ரொம்ப நிம்மதியாகவும் மனநிறைவாகவும் இருக்கும். மாமா ரொம்ப நல்லவரு. அவரு கஷ்டப்படக்கூடாது. என்னோட சந்தோஷம் உங்க சந்தோஷத்துல தான் இருக்கு. இத நீ எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோ. மாயாவின் கரம் பற்றி மீனா பேச மாயா அதலை புன்னகையுடன் பார்த்தாள். கஸ்தூரிதான் மிகுந்த வேதனையில் இருந்தார். தன் 2 மகள்களும் ஒரே சமயத்தில் வீட்டிலிருந்து கிளம்புவதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ராஜாராம்தான் அவரை சமாதானம் செய்தார். அழைப்பு மணி சத்தம் கேட்டு மாயா ஓடிச் சென்று கதவை திறந்தாள். புன்னகையுடன் மாறன் அங்கே நின்றிருந்திருக்க அவள் மேலும் மகிழ்ச்சியுடன் அவனை வரவேற்றாள். மாறனும் அனைவரையும் நலம் விசாரித்துவிட்டு மீனாவை காணச் சென்றான். குட்டிமா, வாழ்த்துக்கள்டா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம வீட்ல இருந்து ஒரு பொண்ணு இவ்ளோ பெரிய நிறுவனத்துல வேலை செய்யறது எங்க எல்லாருக்கும் ரொம்ப பெருமையான விஷயம். நீ உன்னோட துறையில் மென்மேலும் உயர்ந்து பல சாதனை செய்யணும்னு மனசார வாழ்த்துறேன். அவன் மனம் முழுவதும் பூரிப்புடன் அவளை பார்த்து கூறினான். தேங்க்ஸ் மாமா. மீனா புன்னகை செய்தாள். என்னாச்சுமா, என் முகம் கொஞ்சம் வாடின மாதிரி இருக்கு. எல்லாம் ஓகே தானே? அவன் பரிவுடன் கேட்க, ஓகேதான் மாமா. எல்லோரையும் விட்டு பிரிஞ்சு போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவள் சோகமாக பதிலளித்தாள். அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. நீ உன் வாழ்க்கையில உன்னோட லட்சியத்துல சாதிக்க போற. அதுக்காக நாங்க எல்லாரும் உனக்கு உறுதுணையா எப்பவும் இருப்போம். எதை நினைச்சோ நீ கவலைப்படக்கூடாது. அவன் அவள் தலைகோதி கூற அவள் புன்னகைத்தாள். கஸ்தூரி சமைத்து வைத்திருந்த சுவையான உணவை அனைவரும் விரும்பி உண்டனர். அன்று இரவு மீனாவை ரயில் நிலையத்தில் வழியனுப்புவதற்காக அவர்கள் அனைவரும் சென்றிருந்தார்கள். மாயாவும் கஸ்தூரியும் கண்களில் கண்ணீருடன் மீனாவை வழியனுப்பினார். மீனாவும் மனதில் மிக பெரும் சோகத்துடனே அங்கிருந்து கிளம்பினாள். மனம் நொந்து அழுது கொண்டிருந்த கஸ்தூரியை ராஜாராம் சமாதானம் செய்தார். தங்கையின் மனநிலையை நன்றாக உணர்ந்திருந்த மாயா யாரிடமும் அதை பற்றி சொல்ல முடியாமல் அவளை வழி அனுப்பிவிட்டு அவளுக்குள்ளே அழுது கொண்டிருந்தாள். அனைவரும் வீடு வந்து சேர்ந்தனர். மீனா இல்லாத வீடு வெறிச்சோடி இருந்தது. கஸ்தூரி எதுவும் பேசாமல் அவர் அறைக்கு சென்று விட்டார். மாயா அவள் அறையில் இருந்த பால்கனியில் நின்று அழுது கொண்டிருந்தாள். தன் தங்கை இவ்வளவு துன்பங்களையும் தனியாக எதிர்கொள்ள முடிவெடுத்து சென்று விட்டாள். இந்த சமயத்தில் அவளுக்கு உதவியாக இருந்து தன்னால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்ற எண்ணம் அவளுக்குள் வெறூண்டிருந்தது. மாயா மாறனின் அழைப்பில் கண்களில் கசிந்திருந்த கண்ணீரை துடைத்துவிட்டு திரும்பினாள். வாங்க மாமா என்றாள் சிறு புன்னகையோடு. என்னாச்சுமா, ஏன் அழுதுட்டு இருக்க? அவன் பாசமாக வினவ அவளுக்கு மேலும் அழுகை வந்தது. அவள் தன் கரங்களால் முகத்தை பற்றி கொண்டு அழுக ஆரம்பித்தாள். அவன் அவள் அருகில் வந்து தன் ஒரு கரத்தினால் அவளை மென்மையாக அணைத்து கொண்டான். இன்னொரு கரத்தினால் அவள் கூந்தலை வருடி ஆறுதல் கூறினான். மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காத. எல்லாம் நல்லதுக்குதான் நடந்திருக்கு. இனிமேல் நடக்கிறது நல்லதுக்குதான். எதை நினைச்சும் வருத்தப்படாத. அவன் பேச்சும் அணைப்பும் அவளுக்கு ஆறுதலாக இருந்தது. மீனாவை நினைச்சுதான் ரொம்ப கவலையா இருக்கு மாமா. அவளுக்கு நாங்க எல்லாரும் இருந்தோம். அவ தனியா யாரையும் தெரியாத ஒரு ஊர்ல போய் கஷ்டப்பட போறா. அவ இதுவரைக்கும் எங்களை பிரிஞ்சு இருந்ததே இல்ல. இப்போ எல்லாரையும் விட்டுட்டு தனியா எப்படி இருக்க போறான்னு நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவள் லேசான விசும்பலுடன் கூறினாள். இந்த காலத்துல பொண்ணுங்க தைரியமா இருக்க கத்துக்கணும் மாயா. எல்லாருமே தனியா இந்த சமூகத்தை எதிர்கொள்ள தைரியத்தை வர வச்சுக்கணும். அதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கண்டிப்பா அமையணும். நம்ம மீனா ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சுக்க போயிருக்கா. அதுக்காக அவளை வாழ்த்து, அவளுக்காக வேண்டுகோ. இப்போ இப்படி நீ அழுதா அது அவளுக்கு நல்லதில்ல. உங்க எல்லாரோட தைரியமும் ஊக்கமும் தான் அவளுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். அப்பதான் அவ அவளோட வேலையில கவனம் செலுத்த முடியும். அத மனசுல எப்பவும் வச்சுக்கோ என்று கூறி அவளை தேற்றினான். அவளும் கண்ணீரை துடைத்துவிட்டு ஒப்புதலாக தலையசைத்தாள். சரி, இப்ப போய் நிம்மதியா தூங்கு. மத்தத காலையில பேசிக்கலாம் அவன் கூற அவளும் தலையசைத்துவிட்டு சென்று உறங்கினாள். அவன் பேசிய பிறகு அவள் மனம் தெளிவடைந்திருப்பதை உணர்ந்திருந்தாள். 2 நாட்கள் மாறனும் மாயாவும் அங்கேயே தங்கி கஸ்தூரி சிறிது ஆறுதலடைந்த பிறகு அங்கிருந்து கிளம்பினர். கஸ்தூரியும் ராஜாராமும் மனதார தன் மகளை வாழ்த்தி மாறனுடன் அனுப்பி வைத்தனர். மகனும் மருமகளும் வீட்டிற்கு வரும் சந்தோஷத்தை கொண்டாட வள்ளி அனைத்து ஏற்பாடுகளையும் தடபுடலாக செய்திருந்தார். அறுசுவை விருந்து சமைத்து வீடு முழுவதும் பூவலங்காரம் செய்து மருமகளை வரவேற்க காத்திருந்தார். மாறனும் மாயாவும் வீட்டுக்கு வந்து சேர வள்ளி அவர்களை ஆரத்தி எடுத்து வரவேற்றார். மருமகளின் முகத்தை வருடி பாசமாக முத்தமிட்டார். உள்ளவாடா தங்கம், அவளை பாசமாக உள்ளே அழைத்துச் சென்றார். அத்தை எப்படி இருக்கீங்க? மாயா பாசமாக அவரை விசாரித்தாள். நல்லா இருக்கேண்டா தங்கம், நீ எப்படி இருக்க?
அவரும் பாசமாக வினவ, நல்லா இருக்கே என்றவள் பதிலளித்தாள். இருவரும் சிறிது நேரம் மாயாவின் வீட்டை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். மீனாவை பற்றி வள்ளி வினவ, மாயாவும் அவளுக்கு வேலை கிடைக்கதை பற்றி கூறி மகிழ்ச்சி அடைந்தாள். அந்த சமயத்தில் சங்கரும் வந்து சேர வள்ளி அவர்கள் மூவரையும் அமர வைத்து உணவு பரிமாறினார். அவர்களும் மனதார பசியாறினர். அண்ணா நல்லா இருக்கீங்களா? மாயா சங்கரை பாசமாக விசாரித்தாள். நல்லா இருக்கேம்மா. உன் மாமா என்ன சொல்றான்? அவன் நகைச்சுவையாக உரையாடலை தொடங்கினான். அந்த 2 வருடங்களில் சங்கரிடமும் அவள் நன்றாக பேசி பழகியிருந்தாள். மாறனின் கைபேசி ஒலிக்க அதை எடுத்து பார்த்தவன் யாரும் பார்க்காத தூரத்தில் சென்று நின்று கொண்டு அதை எடுத்து பேசினான். சொல்லு மீனாட்சி, அங்கே எல்லாரும் நல்லாதானே இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? கரிசனையோட கேட்டான். அதெல்லாம் எதுவும் இல்ல மாமா, நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு மாயாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருந்தீங்க தானே? அதான் அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்கலான்னு கூப்பிட்டேன். அவங்க நல்லா இருக்காங்களா? அவள் மனதார கேட்க, நல்லா இருக்கா மீனாட்சி, இங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க. உன்னோட வேலையெல்லாம் நல்லா என்கிட்ட போயிட்டு இருக்கான். அங்க ஏதாவது பிரச்சனைனா தயங்காம சொல்லு. அவன் கனிவாக கூற, அவள் சரி என்று ஒப்புக்கொண்டு கைபேசியை அணைத்து விட்டான். மாயா முகம் முழுவதும் புன்னகையுடன் அங்கே சங்கரிடமும் வள்ளியிடமும் பேசிக் கொண்டிருப்பதை கவனித்தான். அவள் மலர்ந்த முகம் அவனுக்குள் நிம்மதியை தருவதை எண்ணி வியந்தபடி அங்கிருந்து நகர்ந்தான். இருள் சூழ்ந்த வானில் ஒரு அழகான வெள்ளை பந்து போல் சுடரொளியாய் ஒளிர்ந்து கொண்டிருந்தது முழு நிலவு. இதமான காற்று அந்த அறை முழுவதும் பரவியிருந்தது. இரவு உணவு முடித்துவிட்டு மாயா அவள் அறையை அடைந்தாள். அவள் வீட்டிலிருந்து கொண்டு வந்திருந்த துணிகளை எடுத்து அந்த அறையிலிருந்த அலமாரியில் அடுக்கிவிட்டாள். அவள் அவ்வாறு செய்யும்பொழுது உள்ளூர ஒரு விதமான ஆனந்தத்தையும் உணர்ந்தாள். மாறன் அவன் ஆடைகளை ஒரு புறமாக அடுக்கி வைத்துவிட்டு இவளோட உடைமைகளை வைக்க ஒரு பகுதியை ஒதுக்கி வைத்திருந்தான். அவன் அவ்வாறு அவன் அலமாரியில் அவளுக்கு இடம் ஒதுக்கி வைத்திருந்ததை பார்த்து அவள் மனம் கூதுகளித்தது. அவள் அதை எடுத்து வைத்துக் கொண்டிருந்த போது மாறன் அறைக்குள் நுழைந்தான். மாயா, எல்லா வேலையும் முடிச்சிட்டு தூங்கு, நானும் தூங்க போறேன் என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியேற முயன்றான். ஒரு நிமிஷம், நீங்க எங்க போறீங்க? இந்த அறையிலேயே நீங்களும் இருக்கலாம்ல. எதுக்காக மாடியில போய் தூங்குறீங்க? அங்க பனியா இருக்கும். எதுக்காக உங்க உடம்ப கெடுத்துக்கணும்? அவள் தட்டு தடுமாறி அவள் நினைத்ததை கேட்டு முடித்தாள். மாடியில தூங்குறது எனக்கு புதுசில்ல மாயா, எல்லாம் பழகினதுதான். அதனால எனக்கு எதுவும் ஆகாது. நீ அத பத்தியெல்லாம் யோசிக்காம நிம்மதியா தூங்கு என்று கூறிவிட்டு அறையை விட்டு வெளியே சென்று விட்டான். மாயாவிற்கு வருத்தமாக இருந்தது. என் மேல அவருக்கு இன்னும் கோபம் போகல. அவள் மனம் வருந்தியது. இருப்பினும் அதை சரி செய்ய வேண்டும் என்று உறுதியாக நினைத்து கொண்டு மீதி உடைமைகளை எடுத்து வைத்தாள். மறுநாள் அதிகாலையிலேயே மாறன் வயலுக்கு சென்று விட்டான். மாயா எழுந்து வள்ளியை காண வந்தாள். அத்த, அவள் புன்னகையுடன் அழைக்க வள்ளி அவளை அன்பாக திரும்பி பார்த்தார். வாடா தங்கம், இந்தா காஃபி சாப்பிடு என்று கையில் வைத்திருந்த காப்பியை அவளிடம் கொடுத்தாள். அவளும் அதை வாங்கிக் கொண்டு, மாமா எங்க போயிட்டாரு? அவள் வீடு முழுவதும் பார்த்துவிட்டு வினவ. அவன் அதிகாலையிலேயே வயலுக்கு போயிட்டாமா என்றார் புன்னகையுடன். ஓ சரி அத்த, அவளோ காலையில சாப்பிட்டாரா? அவள் சோகமாக கேட்க, சாப்பிட வீட்டுக்கு வந்துருவாமா, நீயும் குளிச்சிட்டு வா, அவனும் வந்துருவான், 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க. வள்ளி அன்புற மொழிக்க அவளும் உற்சாகமாக அவள் அறைக்கு சென்றாள். வள்ளியின் மனதும் மாயாவின் மாற்றத்தால் மகிழ்ந்தது. மாயா குளித்து முடித்து கீழே வர வள்ளி காலை உணவை சாப்பாட்டு மேஜையில் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார். அத்த, நானும் உதவி செய்யறேன். மாயா அவள் கையில் இருந்த பாத்திரத்தை வாங்கிக் கொண்டாள். இருவரும் சேர்ந்து அனைத்தையும் எடுத்து வைத்துவிட்டு மாறனுக்காக காத்திருந்தனர். மாறனும் சங்கரும் அந்த சமயம் வந்து சேர்ந்தனர். வள்ளி அவர்கள் மூவருக்கும் பரிமாறினார். மாயா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உணவு உட்கொண்ட பிறகு அவன் அவளை பார்த்து கூற அவள் ஆர்வமாக என்ன என்று வினவினாள். உன்னோட டிசைனிங் பத்தி தான் மாயா. நீ அடுத்த வருஷம் நடக்கிற போட்டியில கலந்துக்க இப்போ இருந்தே பயிற்சி எடுக்கணும். இங்க வந்ததால உன்னோட படிப்பு வீணாயிடக்கூடாது. அவன் அவள் முகம் பார்த்து கூற, அதுக்காக என்ன வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க மாமா என்று மனதுள் எண்ணினாள். நீ இந்த ஆன்லைன் பிசினஸ் ஏன் தொடங்கக்கூடாது? இப்போ இதுதானே பிரபலமா இருக்கு. நீ உன்னோட வேலைக்கு தேவையான சாமான்கள் எதுன்னு சொல்லு, அதெல்லாம் நான் உனக்கு ஏற்பாடு பண்றேன். அதே மாதிரி இங்கிருந்து எல்லா இடத்துக்கும் அதை ஷிப் பண்ண எல்லா ஏற்பாடும் நானே பண்ணிடுறேன். நீ உன்னோட பெஸ்ட் டிசைனை எல்லாருக்கும் கொடுக்கணும். அதுக்கு என்னால் செய்ய முடிகிற எல்லா உதவியும் நான் செஞ்சு தருவேன். அவன் உறுதியாக கூற அவன் மீது அவளுக்கு இருந்த மதிப்பு மேலும் உயர்ந்தது. கண்டிப்பா மாமா, நான் என்னோட பெஸ்ட்டை தருவேன். அவள் முகம் மலர பதிலளித்தாள். சரிம்மா, அதுக்கான முயற்சியை இன்னைக்கே தொடங்கிரு. அதை விளம்பரப்படுத்தணும். அப்புறம் வேற கொஞ்சம் வேலைகள் இருக்கும், அதெல்லாம் நீ இப்பவே முடிச்சுக்கோ. ஆர்டர் வரப்போ அதுல முழு கவனம் செலுத்தணும். உனக்கு தேவையான தையல் மிஷின் எல்லாம் கூடிய சீக்கிரம் வந்துடும். அவன் அவளை உற்சாகப்படுத்தினான். அவள் கண்களில் ஆனந்த கண்ணீருடன் தலையசைத்தாள். சரி மாயா, நான் இப்போ கிளம்புறேன்.
நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது ஐடியா கேட்கறதா இருந்தா கேளு என்று கூறிவிட்டு வயலுக்கு சென்றான். மாயாவின் மனம் எல்லையற்ற சந்தோஷத்தை அடைந்திருந்தது. தன் கணவன் தன்னுடைய கனவை நிறைவேற்ற அனைத்து முயற்சியும் செய்ய நினைப்பதை எண்ணுகையில் அவள் மனம் மேலும் பூரித்தது. அவள் தோழி சுமித்ராவை அழைத்து அவன் கூறிய யோசனையை கூறினாள். அவள் அதை கேட்டு உற்சாகமானாள். ரொம்ப நல்ல யோசனை மாயா, கண்டிப்பா இதுல வெற்றி கிடைக்கும். நீ தைரியமா முழு முயற்சியோட அதை செய். அவளும் அவளை உற்சாகப்படுத்தினாள். மாயா சில ஏற்பாடுகளை செய்துவிட்டு கீழே வருகையில் வள்ளி சாப்பாட்டு கூடையுடன் வெளியே சென்று கொண்டிருந்தார். அத்தா, இந்த நேரத்துல எங்க போறீங்க? அவள் ஆச்சரியமாக கேட்க, மாறனுக்கு மதிய சாப்பாடு எடுத்துட்டு வரமா, நீ சாப்பிடு, நான் போயிட்டு வந்துடுறேன். அவர் பரிவாக பேச, ஒரு நிமிஷம் இருங்க அத்தா, இந்த வெயில்ல நீங்க ஏன் சிரமப்படுறீங்க? அதை என்கிட்ட கொடுங்க, நான் போய் அவருக்கு கொடுத்து விட்டு வரேன். மாயா அவள் கையில் இருந்த கூடையை பெற்றுக்கொண்டாள். வேண்டாம்மா, நானே. அவரை அவள் பேச விடாமல், எதுவும் பேசக்கூடாது, நீங்க வீட்ல ஓய்வெடுங்க, நான் போய் கொடுத்துட்டு வரேன். அவள் அவர் மேலும் பேசாதவாறு கூறிவிட்டு சாப்பாட்டு கூடையை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். என்னப்பா, உன்னோட மனைவி உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வராங்க போல, சங்கர் கிண்டலாக கூற, அப்பொழுதுதான் மாயா அங்கு வந்து கொண்டிருப்பதை மாறன் கவனித்தான். மாயா, நீயே இந்த வேலையெல்லாம் செய்யற, நாங்களே வந்திருப்போம்ல. அவள் கையில் இருந்த கூடையை வாங்கிக் கொண்டான். இல்ல மாமா, அத்தை தான் சாப்பாடு எடுத்துட்டு வரதுக்கு கிளம்பினாங்க. இந்த வெயில்ல எதுக்கு அவங்கள அனுப்பணும்னு தான் நானே வந்தேன். எனக்கு இதுல எந்த சிரமமும் இல்ல, நீங்க இப்போ சாப்பிட வாங்க. அவள் இயல்பாக கூறிவிட்டு ஒரு மரத்தடியில் அமர்ந்து அவள் கொண்டு வந்திருந்த சாப்பாட்டை எடுத்து வைத்தாள். அவள் செய்கைகளை கண்ணிமைக்காமல் அவன் பார்த்து கொண்டிருக்கையில் சங்கர் அவனிடம் வந்தான். வாடா, சாப்பிடலாம். அவன் கூறிய வார்த்தைகள் அவன் செவிகளை எட்டவே இல்லை. டேய், உன்னுதாண்டா. அவன் தோள் பற்றி அவன் சத்தமாக கூற, வரேன் வரேன், நீ போ. மாறன் அவனை அனுப்பிவிட்டு முகம் கை கால் கழுவிவிட்டு வந்தான். என்னம்மா, மாறன் என்ன சொல்றான்? சங்கர் அவளிடம் யதார்த்தமாக பேச்சு கொடுக்க, அவர் என்ன அண்ணா சொல்ல போறாரு? எப்பவும் போல எனக்கு நல்லதுதான் செய்யறாரு. அவள் புன்னகையுடன் பதிலளித்தாள். நீயும் இவ்வளவு சீக்கிரம் மனம் மாறுவேன்னு நான் எதிர்பார்க்கலாமா? அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி நீ இவ்வளவு சீக்கிரம் இதை ஏத்துக்கிட்ட? அவன் மனதில் இருந்த சந்தேகத்தை கேட்க, அது எனக்கு அவரை முதலிருந்தே பிடிக்கும். ஏதோ கொஞ்சம் கோபம் மட்டும்தான், அதுவும் இப்போ இல்ல, அவ்வளவுதான். அவள் சிரித்தாள். என்னது முதலிருந்தே பிடிக்குமா? அவன் விழி விரிய வினவினான். ஆமா அண்ணா, ஆனா இதை அவருக்கு சொல்லாதீங்க. அவள் மெதுவாக அவனிடம் பேசினாள். சரி, அவர் வராரு, மீதி கேள்வியை நீங்க இன்னொரு நாள் கேளுங்க. அவள் மாறன் வருவதை கவனித்துவிட்டு அவன் தட்டில் சாதத்தை பரிமாறினாள். அவனும் மேலும் எதுவும் பேசாமல் சாப்பிடத் தொடங்கினான். மாறனும் அவனோடு சேர்ந்து கொண்டான். இருவரும் சாப்பிட்டு முடித்ததும் மாயா இல்லம் திரும்பினாள். அவள் வீட்டை அடைகையில் மீனாவிடமிருந்து அழைப்பு வந்தது. மனமகிழ்ச்சியுடன் கைபேசியை எடுத்து பேசினாள் மாயா. மீனா, எப்படி இருக்க? உற்சாகமாக அவள் வினவ. நல்லா இருக்கேன் மாயா, நீ எப்படி இருக்க? மாமா நல்லா இருக்காங்களா? அத்தை? மீனா பதிலுக்கு வினவ. எல்லாரும் நல்லா இருக்கும் மீனு, உன்னைதான் ரொம்ப மிஸ் பண்றேன், அவள் ஏக்கமாக கூறினாள். கவலைப்படாத, மாமா கூட இன்னும் சண்டை போட்டுட்டு இருக்கியா? மீனா அவளை கேட்க. இல்ல, எங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்ல. அப்புறம் என்னோட டிசைனிங்கை ஆன்லைன் ஷாப்பிங் மாதிரி பண்ணலான்னு மாமா எனக்கு யோசனை சொன்னாரு. நானும் யோசிச்சேன், இது ரொம்ப நல்ல யோசனை. நானும் சம்மதிச்சிட்டேன். எனக்கு அதுல ரொம்ப சந்தோஷம். மாயா ஆனந்தமாக கூறியதை கேட்டு மீனாவும் மகிழ்ச்சி அடைந்தாள். ரொம்ப சந்தோஷம் மாயா, ஆல் த பெஸ்ட், உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும், மீனா மனதார கூறினாள். சரி, உன்னோட வேலையெல்லாம் எப்படி இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்கா? மாயா அவள் வேலை பற்றி கேட்க. ரொம்ப பிடிச்சிருக்கு மாயா, நல்ல ப்ராஜெக்ட், எல்லாரும் நல்லா பழகுறாங்க, ஃப்ரெண்ட்ஸும் கிடைச்சிட்டாங்க, அதனால தங்குறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மீனாவின் பதிலில் மாயா நிம்மதி அடைந்தாள். உன்னை பத்தி தான் மீனா எங்களுக்கு கவலையா இருந்துச்சு. இப்போ நீ பேசினதை கேட்ட அப்புறம்தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அம்மா கிட்ட பேசினியா? மாயா கேட்க. பேசினே மாயா, இப்போதான் அம்மாக்கு கூப்பிட்டேன், மீனா புன்னகையுடன் பதிலளித்தாள். சரி இரு, அத்தை கிட்ட தரேன் என்று கூறி வள்ளியை தேடி சென்றாள். அத்தை, மீனா பேசுறா என்று கைபேசியை அவளிடம் கொடுத்தாள். வள்ளியும் ஆசையாக வாங்கி மீனாவிடம் நலம் விசாரித்தார். இரவு மாறன் அவன் அறையில் உடை மாற்றிவிட்டு மாயாவை தேடி சென்றான். மாயா அந்த சமயம் மாடியில் நின்று கொண்டிருந்தாள். மாயா, அவன் இனிமையான குரல் கேட்டு முகம் மலர திரும்பி பார்த்தாள். சொல்லுங்க மாமா, நான் சொன்னதை பத்தி யோசிச்சு பார்த்தாயா? அவன் கேட்க. யோசிக்க எதுவும் இல்ல மாமா, நீங்க சொன்னது ரொம்ப நல்ல யோசனை. நானும் அதை தொடங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். கண்டிப்பா அதை நல்லபடியா நடத்துவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவள் மனதில் இருந்ததை கூற.
ரொம்ப சந்தோஷம் மாயா. இந்த விசிட்டிங் கார்டு டிசைன் எல்லாம் கொடுத்தா நான் அதை அச்சடிக்க கொடுத்துருவேன். அப்புறம் தையல் மெஷின், நூல், மற்றதெல்லாம் ஏற்கனவே பார்த்து வச்சிட்டேன். ஃபோனில் உறுதிப்படுத்திட்டா அதை நமக்கு வீட்டில் கொடுத்துருவாங்க. உனக்கு வேற எதுவும் வேணுமா? வேணும்னா நாளைக்கு டவுனுக்கு போய் மற்றதை வாங்கிட்டு வந்துடலாம், சரியா? அவன் வினவ. அவளோ அவனை கண் இமைக்காமல் பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். மாயா அவன் இருமுறை அழைத்த பின்பே அவள் சுய நினைவுக்கு வந்தாள். என்னாச்சுமா? அவன் புன்னகையுடன் கேட்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா என்றாள் அவள் மனதார. தேங்க்ஸா? அதெல்லாம் சொல்ல வேண்டாம். அடுத்த வருடம் நடக்கிற போட்டியில நீ ஜெயிக்கணும், அதுதான் என்னோட ஒரே ஆசை. அவனும் மனதில் இருந்ததை கூற அவளுக்குள் எல்லையற்ற மகிழ்ச்சி பெருக்கிட்டது. உங்களை பெருமைப்பட வைப்பேன் மாமா, அவள் உறுதியாக கூற அவன் புன்னகையுடன் அந்த இடத்தை விட்டு சென்றான். நிஜமாவே நான் ரொம்ப கொடுத்து வச்சவதா மாமா, உங்களை போல ஒரு கணவன் கிடைச்சதுக்கு, அவன் சென்ற திசை பார்த்து தனக்குள்ளே சொல்லிக் கொண்டாள்.